இதுக்கு இதை பார்த்துட்டு எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் வந்து டேப்லெட்டை மாற்றி நிறுத்திட்டேன், அதை நான் உங்கள் மாத்திரையை பற்றியோ நீங்கள் நிறுத்துங்க, நீங்கள் இது எடுக்காதீங்களாம் சொல்ல வரலை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே உங்கள் உணவை பேலன்ஸாக வச்சு, உங்கள் மனசை தெளிவாக வச்சு, இந்த உணவு எனக்கு ஹெல்த்து தான் கொடுக்குது, இந்த உணவு எனக்கு நல்லதான் பண்ணுது, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது இந்த 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 தண்ணி எனக்கு மருந்தாக செயல்பட்டு என் உடம்பு ஆரோக்கியமாக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி, உங்கள் மனசை நீங்கள் சொல்கிறத கேட்குது, உங்கள் உடம்பு கேட்குது பாருங்கள். இதை நினச்சி நீங்கள் செய்ய செய்ய உங்கள் உடல் நிச்சயமாக ஆரோக்கியமாக மாறும். இதை மெடிடேஷன் மூலயமா தினம் செய்யலாம். இதை பற்றியே நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறோங்க. மனசை எப்படி சரி பண்ணுறது, மனசை எப்படி கரெக்டாக கொண்டு வர்றது, மனசை உடம்பு ஆரோக்கியத்திலேருந்து, பொருளாதாரத்திலேருந்து, நம்ம குடும்ப உறவுலேருந்து மனசை வச்சு எப்படி சரி பண்ணுறது. மனசை வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மனசுனா எங்கன்னு சொல்லலாம், ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அறிவுனா மூளைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதற்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மனசுங்கிறது உணர்வு, உணர்ச்சி, அறிவுங்கிறது அது வேறு. இப்போ அறிவாக யோசிக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது, மனசால் யோசிக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது, இதை பற்றி நம்ம ஒரு பெரிய கிளாஸே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.